and welcome to episode 24 of Aramthane Podcast. நம்ம ஆரம்பத்தினை பாட்காஸ்ட்ல கால்நிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள். இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச்னு பேசும்போது மழை, பெருவெள்ளம் இந்த மாதிரியான பேரிடர்கள் இருக்கட்டும் சரி, இந்த விஷயங்கள் நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கை ஒரு சில நாட்கள்ல இயல்பு நிலைக்கு திரும்பிடும். ஆனா ஒரு நகரத்தோட இயங்கியல திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுல அயராது வேலை செய்யறவங்க நம்மளோட துப்புரவு பணியாளர்கள். இப்போ அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னவா இருக்கு, என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது தான் இன்னைக்கான எபிசோட். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ஸோ நம்ம அறம்திணை பாட்காஸ்ட்ல பல எபிசோட்ஸ்ல பேசின மாதிரி தான் இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு விஷயம் வரப்போ அதை எல்லாரையுமே ஈக்குவலாக பாதிக்கும் அப்படின்றது இல்லாமல் சொசைட்டி ஆல்ரெடி பல படிநிலைகளை மக்கள் வச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குமான இம்பேக்ட் வேறுபட்டதாக இருக்கு. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா ஒரு கடல்ல பெரிய அலை அடிக்கிறப்போ ஒருத்தவங்க பெரிய ஷிப்ல இருப்பாங்க, அவங்க சேஃபா இருப்பாங்க. இன்னும் சின்ன ஷிப்ல இன்னும் கொஞ்சம் இருக்கவங்க கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தோம்னா கட்டுமரத்துல இருக்கவங்க இல்லை அந்த ஷிப்ல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கவங்களோட அளவை பார்த்தோம்னா அந்த பெரிய அலையில பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயம் அதனால நிறைய பேரிடர்கள் தொடர்ச்சியாக நடக்கிறப்போ அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு 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 செக்டராக நம்ம பார்க்குறது இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் அண்ட் சானிட்டரி ஒர்க்கர்ஸ். முக்கியமாக இன்னைக்கு சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் என்ன மாதிரியான இருக்கு, அவங்க என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு? இப்போ நம்ம நகரத்துல இருக்கோம். நைட் ரைடுன்னு நம்ம ஜாலியா போகும்போது கூட நிறைய அக்காங்க எல்லாம் அப்பதான் நம்மளோட ரோடை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு நம்ம தெருக்கள்ல பாக்குறதா இருக்கட்டும் சரி, இல்ல காலையில நம்ம வீடுகளோட குப்பையை சேமிக்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு 24 மணி நேரமும் இந்த ஒரு சுகாதாரத்துறையில இருக்கிற பணியாளர்கள்ன்றது நம்மளோட நகரத்தையும் நம்மளோட வீடுகளையும் சுத்தமா வச்சுக்கிறதுக்காக வேலை செய்யற ஒரு முக்கியமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இவங்க இவ்வளோ முக்கியமான வேலை, அதுல அந்த வேலையில நிறைய விதமான எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ஸை தாண்டி நம்ம எப்படி அவங்களை ட்ரீட் பண்றோம், எப்படி அன்டிக்னிஃபைடா அவங்க ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கோவிட் டைம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சேஃபா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப அவங்களோட உயிரையும் அவங்களோட வீடுகள்ல இருக்கிறவங்களோட சுகாதாரத்தையும் பணையம் வச்சுக்கிட்டு நம்ம ஊரோட சுகாதாரத்துக்காக தெருக்கள்ல வேலை பண்றாங்க. ஆனா அவங்க மூலமா கோவிட் பரவிடும், இல்ல அவங்க அன்சானிட்டரியா சானிடேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக வேலை பண்ற அவங்கள அன்சானிட்டரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இழிவுபடுத்துற ஒரு விஷயங்களை நம்மளால நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இது கோவிட் டைம்ன்றதையும் தாண்டி சானிட்டரி ஒர்க்கர்ஸை ஒரு இழிவான பார்வையில பாக்குறது அப்படின்றது பல இடங்கள்ல தொடர்ச்சியா நம்மளால பார்க்க முடியுது. குப்பால வரப்ப கூட ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர், ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ற மாதிரியான ஒரு இதா இருக்கு நம்ம பாக்குறோம். இது அவங்களோட அந்த பணியில இருக்கிறவங்களோட வாழ்க்கை அப்படின்றத தாண்டி அந்த ஒரு குடும்பத்தோட வாழ்வியலையுமே பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறத நம்மளால நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் கார்த்தி. குறிப்பா இப்போ ஸ்கூல் பசங்க இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க துப்புரவு பணியாளரா இருக்காங்கன்னா அந்த பள்ளிகள்ல பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு அந்த பசங்களை வச்சு பண்ண சொல்லுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நகர்ப்புறத்துலயுமே பல பள்ளிகள்ல நடக்கிறது நம்மளால கேட்க முடியுது. அப்படி இருக்கும்போது எல்லாம் ஏன் அந்த ஒரு தொழில் மேல ஒரு இழிவான பார்வை அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு சமூகமா நமக்குள்ள கேள்வி கேட்டுக்க வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ இவங்க இவ்வளோ எக்ஸ்பிளாய்டடான செனாரியோல இவ்வளோ விஷயங்களை தாண்டி வேலை பண்ணும்போது இவங்களோட ஊதியம் என்ன மாதிரி இருக்குதுன்னா ஒரு 16,000 18,000 இந்த ரேஞ்ச்ல ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான அளவுல இல்லாத ஒரு ஊதியத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வேலை பண்றாங்க. ஆனா இவங்க யாருமே கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸாவோ இல்ல கவர்மெண்டோட பெர்மனன்ட் ஒர்க் அப்ரூவல் வாங்கினவங்களாவோ இல்லை.
இவங்களை வந்து டெய்லி வேஜஸ் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக தான் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்கன்ற பட்சத்துல அவங்கள ட்ரீட் பண்ற விதமே வந்து ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி ட்ரீட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு வரும்போது துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் லீகலா வந்து தடை செய்யப்பட்ட விஷயமா இருந்தாலுமே நமக்கு எவிடென்ட்டா வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்றது எக்ஸிஸ்டண்டா தான் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு ஆப்வியஸா நம்மளும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆமா. அடிக்கடி படிக்கிறோம். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத் வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா நிறைய நடக்குதுன்ற மாதிரி நிறைய படிக்கிறோம். இது சாதாரண டேட்டா மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா பெனி? கண்டிப்பா கார்த்தி. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த கக்கூஸ் அப்படின்ட்டு திவ்ய பாரதி அவர்கள் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ற வங்க இருக்கிறப்போ, துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையுமே வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு. அவங்க வந்து போயிட்டு எல்லா துப்புரவு பணியாளர்கள்கிட்டயும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுல எல்லாருமே வாழ்க்கையில கண்டிப்பா மலம் அள்ளுற விஷயத்த, டாய்லெட் கிளீன் பண்ணும்போது வந்து அன்டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணப்படுற விஷயத்த வந்து எல்லாருமே சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்ற ஒரு பெரிய டிஸ்கிரிமினேட்டரி விஷயத்துக்குள்ள வந்து நம்ம வருவோம். நம்மளோட யூனியன் கவர்மெண்ட்டா இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இந்தியால கிடையாது அப்படின்ட்டு வந்து மறுக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து நேர்ல பார்க்குற விஷயமே வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு 2023ல வந்துட்டு இந்திய அரசாங்கம் மொத்தம் இது சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ்ல வந்து 9 பேர் ஹசார்டஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்னால இறந்திருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல யாருமே இறக்கல அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு இதுவா கான்ட்ரரியா சஃபாய் கரம்சாரி அந்தோலன் அப்படின்ற தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணி முன்வைக்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 2022-23 இந்த வருஷத்துல 339 பேர் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால மட்டும் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ரெக்கார்ட் பண்ணப்படுறது வந்து எவ்வளவு மோசமான நிலையில இருக்குது அப்படின்ற ஒண்ணு வந்து நமக்கு தெரியுது. இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்கும்போது அரசாங்க ஆவணப்படி 2018ல இருந்து 2023 வரைக்கும் 339 பேர் இறந்திருக்காங்க. இதுல தமிழ்நாடு எவ்வளவு இதுவா இருக்குன்னு பார்த்தா இடத்துல வந்து மகாராஷ்டிரா 54 பேரோட இருக்கு. அடுத்த 2வது இடத்துல வந்து 51 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸோட வந்து தமிழ்நாடு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இதை வந்து அரசாங்கங்கள் பெரும்பாலும் ஹசார்டஸ் ஒர்க் கண்டிஷன்னால நடக்கிற மரணங்கள் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்றாங்களே தாண்டி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு கார்த்தி அரசாங்கங்கள் கிட்ட. ஸோ இவ்வளோ கஷ்டமான ஒரு சினாரியோவில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ஏதாச்சும் கேஸ்ட் ஆங்கிள் இருக்கா? ஏன்னா ட்ரெடிஷ்னலாகவே வந்து தலித் மக்கள் தான் இது வந்து அதிகமாக பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டி போயாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்திலே இதில் ஒரு கேஸ்ட் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா கார்த்தி. ஆப்வியஸா நமக்கு தெரியும் தலித் மக்கள் தான் அதிகமா வந்துட்டு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்குள்ளேயும் தூய்மை பணியாளர்களாகவும் வந்து தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இதுல வந்து திரும்ப நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு இதுல கேஸ்ட் ஆங்கிள்னு ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. ஆனா சைமல்டேனியஸா நம்மளோட சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி யூனியன் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ் சானிடேஷன் ஈகோசிஸ்டம் அப்படின்ட்டு. இதுல வந்து சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸோட ப்ரொஃபைலிங் வந்து ஒன்று பண்றாங்க. அதுல வந்து 38,000 ஒர்க்கர்ஸோட ப்ரொஃபைல் இவங்க பண்ணறதுல 77% வந்து தலித் மக்களா தான் இருக்காங்க அப்படின்றப்போ அரசாங்கத்தோட டேட்டாவே வந்து சொல்லுது இதுல வந்து பெரும்பாலும் முக்காவாசி மக்களுக்கு மேல வந்து தலித் மக்களா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படின்ற பட்சத்துல இதுல ஜாதிய பின்னணி இல்லை அப்படின்றத வந்து நம்மளால மறுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இப்போ சென்னை ஃப்ளட் அப்படின்ட்டு பார்க்கும்போது கூட சென்னை ஃப்ளட் மாதிரியான நேரங்கள்ல பல இடங்கள்ல அடைப்பு ஏற்படும். வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பகுதியே வந்து ஒரே குப்பையா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நிறைய தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. அப்போ வந்து சென்னையில இருக்கிற பணியாளர்கள் போதுமானதா இல்லாததுனால விழுப்புரம் இந்த மாதிரியான நார்த் தமிழ்நாடு ஃபுல்லாத்தையுமே இருக்கிற தலித் மக்கள் படையெடுத்து அந்த நேரங்கள்ல தூய்மை பணியாளர்களா டெம்பரரியா சென்னைக்கு வர ஒரு விஷயத்தையும் நம்மளால எவிடென்ட்டா பார்க்க முடியுது கார்த்தி.
ஓகே. ஸோ இப்போ பல லெவலில் வந்து இவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இவங்களோட டிக்னிஃபைடு ஒரு லேபருக்கான ஒரு இது இருக்குது. கரெக்டான ஊதியம் போய் சேர மாட்டேங்குது. பல விதத்தில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது. கேஷ் பேஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சார்ந்து வேலை செய்கிறவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவா இருக்குது? அவங்க என்ன விஷயத்துக்காக போராடுறாங்க? நம்ம அதுக்கான எப்படி சாலிடாரிட்டி கொடுக்க முடியும்? கண்டிப்பா கார்த்தி. இதுல வந்து அதான் முக்கியமா நம்மளோட சென்னை மெட்ரோ வாட்டர் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு கடந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. அவங்க அதுல வந்து அவங்களோட முக்கிய கோரிக்கைகளா இருந்த ஒரு சிலதோட ஆரம்பிக்கிறேன். முக்கியமா அவங்க முன் வச்ச விஷயம் என்னன்னா, கடந்த 15 வருஷமாவே வந்து அவங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இருந்துட்டு அவங்களோட வேலையை வந்து பெர்மனெண்ட் ஆக்க சொல்லி ஒரு போராட்டம் அப்படின்றது வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவங்க முன்வைக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, 3 வருஷத்துக்கு மேல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இருக்கிற எல்லாரையுமே வந்து பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸா மாத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை. அடுத்தது இவங்களோட சராசரி ஊதியம் என்ன ரேஞ்ச்ல இருக்குது அப்படின்னா, 16,000 ரூபாயில இருந்து 21,000 ரூபாய் வரைக்கும் இவங்களோட சராசரி ஊதியம் இருக்கு அப்படின்ற அப்போ இவங்களோட பெர்மனெண்ட் ஒர்க்கர்ஸா மாத்திட்டு மினிமம் 26,000 ரூபாய் மாசத்துக்கு வந்து ஊதிய நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றது வந்து இவங்களோட அடுத்த முக்கியமான கோரிக்கையா இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த அளவுல பார்க்கும்போது சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன் இந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து இதுக்கு வேலை செய்யும்போது அவங்க ஹோலிஸ்டிக்கா சில விஷயங்களை வந்து வைக்கிறாங்க. அதுவும் முக்கியமா பாக்குறது என்னன்னா, இப்போ இந்தியால வந்து இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வந்து துப்புரவு பணியாளர்களோட பணி நியமனத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ கான்ட்ராக்டர்ஸ் உள்ள வந்து கான்ட்ராக்டர்ஸ் மூலமா சூப்பர்விஷன் அப்படின்ட்டு ஒன்று நடக்கும்போது கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான விசிபிலிட்டியும் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரியான நிலைமையில இருக்கும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா அதுல கவர்மெண்ட்டும் சேர்த்துக்கல அப்படின்றப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சிஸ்டத்தை மேனேஜ் பண்ற பாடியா வந்து கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கார்த்தி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போதே பார்த்தோம். இதுல வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல வந்து முழுக்க முழுக்கவே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே வந்து தலித் மக்கள் தான் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. அப்படின்ற பட்சத்துல மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால நடக்கிற மரணங்களை வந்து SC/ST அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே பதிவு பண்ணணும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதுல வந்து ஈஸியா வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளுற சூப்பர்வைசர்ஸா இருக்கட்டும், சரி அங்க இருக்கிற நம்ம விட்னஸ்னு ஒரு தமிழ் படம் வந்தது ரீசெண்டா. அதுல கூட வந்து எப்படி ஈஸியா அவங்க வந்து அந்த டெத்துக்கு காரணமானவங்க ஈஸியா எஸ்கேப் ஆகுறாங்கன்றது வந்து காட்டியிருந்தாங்க. கண்டிப்பா கார்த்தி. இந்த மாதிரியான கேசஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் தேவை அப்படின்ற பட்சத்துல தலித் மக்கள் வந்து இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள தள்ளப்படுறப்போ அது SC/ST அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே பதிவு பண்ணப்படணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையா வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்றது லீகலி தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு வந்து சட்டங்களும் வந்து வந்திருக்கு. 1999 வந்து முதல்ல இதை டெமாலிஷ் பண்ணணுன்றதுக்காக ஒரு சட்டம் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்ற ஒரு விஷயத்த எராடிகேட் பண்ணிட்டு அவங்கள வந்து அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கான தேவையான விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி 2013 வந்து இன்னொரு திருத்த சட்டம் வந்து வருது. ஸோ இப்போ இந்த சட்டங்களோட ஸ்ட்ரிக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மொத்தமான ரீஹாபிலிட்டேஷன், ஒரு மாற்று பணிச்சூழல், பணியிடம் மற்றும் அவங்களோட குழந்தைகளுக்கு தேவையான எஜுகேஷன், அவங்களுக்கு தேவையான வீட்டு வசதி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசாங்கங்கள் பண்ணி கொடுக்க கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த சட்டங்கள் வந்து வலியுறுத்துது. இது எல்லாத்தையுமே என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய கடமையில வந்து நம்மளோட அரசாங்கங்கள்ல வச்சுக்க வேண்டிய தேவையும் இருக்கு கார்த்தி. இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது வந்து சீவர்ஸ் கிளீன் அடைப்பெடுக்கிறதுக்கான மெஷினரிஸை வந்து எவ்வளோத்துக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது. ஏற்கனவே மெஷினரிஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இப்போ ஒரு கார்பரேஷனுக்கே வந்து விரல் விட்டு என்ற அளவில் ஒரு சில மிஷினரிஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ எல்லா பகுதிகளுக்கும் போய் சேர்ற அளவுக்கு குவான்டிடேட்டிவாக அந்த மெஷினரிஸோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தேவையும் இருக்குது. இன்னொரு
பக்கம் இன்னும் எஃபெக்டிவான மெஷினரிஸ் எப்படி இதுல கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ரிசர்ச்களும் நடக்க வேண்டியதுக்கான தேவை வந்து கண்டிப்பா இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பல தடவை சொன்ன மாதிரி தான், இப்போ கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு சினாரியோ வரப்போ ஃப்ளட்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸோட வேலைகளும் அதிகமாகும். ஏன்னா இப்போ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் போடுறாங்க. இப்போ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் அடைச்சிக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸை க்ளீன் பண்ணுற மாதிரியான சினாரியோ வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் விஷயங்களாக கூட இருக்கலாம். செலிப்ரேஷன் சார்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு அன்னைக்கு ஒரு நைட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதோட இம்பேக்ட்ஸ் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அதை அடுத்த நாளில் அன்னைக்கு நைட்டே அதை க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகள், இந்த மாதிரியான பல அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் அதிகமாக்குற ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கான ரைட்ஸுக்காக நம்ம சாலிடாரிட்டி கொடுக்கறதா இருக்கட்டும். முக்கியமாக வந்து இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து முதலமைச்சரோ இல்லை முக்கியமான பொலிட்டிஷியன்ஸோ வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி, அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஒரு நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணுற மீம்ஸ்னால் அதை பாசிட்டிவ் மீம்ஸாக அது வந்து நம்மளை காக்க வந்த தெய்வங்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி வந்து பண்ணப்படுது. ஆனால் இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாளுக்கான ஒரு ஐவாஷாக தான் நம்ம பார்க்க முடியும். சிஸ்டமிக்காக அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட வாழ்வாதாரமையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அவங்க கடந்த 10-15 வருஷமா கேட்டுட்டு இருக்க டிமாண்ட்ஸை சரி பண்ணுறது தான் அரசாங்கத்தோட முதல் வேலையாக இருக்கும். நம்ம சாமானிய மக்களாக வந்து எப்படி வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள ஒரு ரெஸ்பெக்டோடு நம்ம ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அவங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு தண்ணி கேட்டாங்களோ தண்ணி கொடுத்தா, அந்த மாதிரி ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி கொடுக்கறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவங்களோட ரிக்வஸ்ட், அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் சாலிடாரிட்டி கொடுக்கணும். கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் சேஞ்சுக்கான டிஸ்கோர்ஸில் இது ஒரு முக்கியமாக புள்ளியாக வர வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இது போன்ற இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.